மங்கேஷ் கிச்சன் அப்படின்றது மட்டும் ரொம்ப பிரபலமா தெரியும். உங்களோட பேர் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்னோட பேர் மோகனா ஜெகதீசன். நான் சென்னையில இருக்கிறேன். இந்த அளவுக்கு இந்த யூடியூப்ல பிரபலமா இருக்குன்னு காரணம் அதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் காரணம் என் பையன் தான். சமையல் நல்லா செய்யறது தொட்டு இந்த பசங்க எல்லாம் என்ன பண்ணாங்க, ஏன் நீங்க யூடியூப் ஆரம்பிக்க கூடாது அப்படின்னு. யூடியூப்ங்கிறதே எனக்கு என்னன்னு தெரியாது. உண்மையா சொல்ல போனா அதான். எல்லாரும் உங்களோட ஃபுட்டு பார்க்கலாம், எனக்கு பயங்கர ஒரு சந்தோஷம். ஸோ அப்படிதான் ஆரம்பிச்சது ஃபர்ஸ்ட். இப்போ நம்ம இவ்வளவு சாதிச்சுட்டு இருக்கோம், இவ்வளவு இது இருக்கும், இதை பாக்குறதுக்கு இல்லையா அப்படின்னு ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கேன். 10th ஸ்டாண்டர்ட் முடிக்கும் போது என்ன தெரியும் சொல்லுங்க, சின்ன பிள்ளை தானே, வெளி உலகம் அவ்வளவா தெரியாது. அவர் இறக்கும் போது கூட எதுவுமே தெரியாது. நம்ம இப்ப நம்ம நல்லா இருக்கும் போது நம்ம கூட அவங்க இல்லைன்னு நினைக்கும்போது ஒரு நல்ல செஃப் ஆகணுங்கிறது ஒரு ஆசை இருந்துச்சு. அதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. ஒரு செஃப் கையால ஒரு பரிசு வாங்கும் போது அது எனக்கு பயங்கர ஒரு ஃபுல்ஃபில். என்னென்ன காம்படிஷன் போயிருக்கீங்க? சென்னையில ஒரு காம்படிஷன் தான். அதுல ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கினேன். செஃப் தீனு கையால அவார்டு வாங்கினேன். அது எனக்கு ரொம்ப அது பயங்கர ஒரு பெருமையா இருந்துச்சு. குக்கிங்ன்றது நீங்க எப்போ கத்துக்க ஆரம்பிச்சீங்க? இல்ல சின்ன வயசுல இருந்தே அது பழகின ஒண்ணா? இல்ல சின்ன வயசுல சுத்தமா காஃபி கூட போட தெரியாது. நான் 10th ஸ்டாண்டர்ட் முடிச்ச உடனே எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. குக்கர் விசில் அடிச்சா ஓடி போயிடுவேன். அந்த அளவுக்கு ஒரு சமையல்னால பயமா இருக்கும். அப்ப எல்லாரும் சமைக்கிறதெல்லாம் பார்த்தா அப்ப ரொம்ப எனக்கு வெக்கமா இருக்கும். என்னடா நமக்கு ஒண்ணுமே தெரியல அப்படின்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கும். இன்னைக்கு எனக்கு என்ன செஞ்சு தர போறீங்க? சைவ ஈரல் பெரட்டல், தேங்காய் பால் ரசம், பன்னீர் கீ ரோஸ். நான்வெஜ்ல என்ன சாப்பிடுறீங்களோ அது எல்லாமே வெஜ்ல என்னென்னலாம் சாப்பிடுறீங்களோ அதெல்லாம் வெஜ்ல கொடுக்க போறோம் உங்களுக்கு. ஏரோட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் லட்சித். ஸோ இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம், யாரை பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, இப்போ சமூக வலைதளத்துல செம்ம ட்ரெண்டா போயிட்டு இருக்க மங்கேஷ் கிச்சன்ல இருக்கிறவங்கள தான் நம்ம இன்டர்வியூ எடுக்க போறோம். அம்மா வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்கம்மா? நல்லா இருக்கு. நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு ஒரு பெரிய நன்றி. ஏன்னா உங்களால நிறைய பேச்சுலர்ஸ், புதுசா கல்யாணம் ஆனவங்க எல்லாருமே நல்லா சாப்பிட்டுட்டு இருக்காங்கன்னா அதுக்கு ஒரு முக்கிய காரணம் நீங்களும் ஒரு ஆள் தான். நிறைய குக்கிங் சேனல்ஸ் இருந்தாலும் நீங்க அது இப்ப ரொம்ப ட்ரெண்டா போயிட்டு இருக்கு. நிறைய சமையல் குறிப்புகள் எல்லாமே சொல்லிட்டு இருக்கீங்க. அதை பத்தி நிறைய விஷயங்கள் பேச போறோம். அதுக்கு முன்னாடி உங்களை பத்தி சொல்லுங்க. ஏன்னா மங்கேஷ் கிச்சன் அப்படின்றது மட்டும் ரொம்ப பிரபலமா தெரியும். உங்க கமெண்ட்ஸ்லயே கேட்பாங்க, உங்களோட பேர் என்ன, அம்மா பேர் என்ன அப்படின்ற மாதிரி நிறைய கேள்வி வரும். உங்களோட பேர் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, உங்க ஃபேமிலி பத்தி சொல்லுங்கம்மா. என்னோட பேர் மோகனா ஜெகதீசன். நான் சென்னையில இருக்கிறேன். எனக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு. அவங்க அப்பா சின்ன வயசுலயே அவங்க இறந்துட்டாங்க. ஸோ என்ன இந்த அளவுக்கு நான் இருக்கிறேன்னு சொன்னா எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் எங்க அப்பா தான். பசங்களை வளர்த்தது கொண்டு ரொம்ப சப்போர்ட்டிவா இருந்தது அப்பா. அதோட எங்க ஃபேமிலியில உள்ள அத்தனை பேருமே, எங்க சித்தப்பா, சித்தி, அத்தை, மாமா, அது மாதிரி எல்லாருமே நல்ல சப்போர்ட்டிவா இருந்தாங்க. இப்போ நான் இந்த அளவுக்கு இந்த யூடியூப்ல பிரபலமா இருக்குன்னு காரணம் அதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் காரணம் என் பையன் தான். ஏன்னா அவன் தான் என்னோட பேக் போன். சோ அவர்தான் உங்களை உள்ள கொண்டு வந்தது. என்னோட அந்த சமையல் திறமையை கொண்டு வந்தது ஃபுல் அண்ட் ஃபுல் அவனுக்கு தான் சேரும். குக்கிங்ன்றது நீங்க எப்போ கத்துக்க ஆரம்பிச்சீங்க? இல்ல சின்ன வயசுல இருந்தே அது பழகின ஒண்ணா? இல்ல சின்ன வயசுல சுத்தமா காஃபி கூட போட தெரியாது. ஆக்சுவலா நான் 10th ஸ்டாண்டர்ட் முடிச்ச உடனே எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. கல்யாணம் பண்ணி போகும்போது காஃபி கூட எனக்கு போட தெரியாது. குக்கர் விசில் அடிச்சா ஓடி போயிடுவேன். அந்த அளவுக்கு ஒரு சமையல்னால பயமா இருக்கும். அதாவது அம்மா இல்லை, எனக்கு சின்ன வயசுல அம்மா இறந்துட்டாங்க. பாட்டி தான், எங்க அப்பாவோட அம்மா தான் எங்களை வளர்த்ததெல்லாம். ஃபுல் அண்ட் ஃபுல்லு பாட்டி தான். அவங்க 85 வயசு வரைக்கும் இருந்தாங்க. அவங்க சமைக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போல்லாம் அந்த மெஷர்மெண்ட்டு, ஸ்பூனு அதெல்லாம் வச்சு நம்ம பண்ணுறோம். அவங்க எதுவுமே கிடையாது, சும்மா கை அளவு தான். அதெல்லாம் சும்மா பார்த்துட்டு தான் உட்காந்துருப்பேன். அப்போ எதுவும் செய்ய மாட்டேன். கல்யாணம் பண்ணி போனதுக்கு அப்புறம் தான் ரியலைஸ் பண்ணேன், ஐயோ பாட்டி சமைக்கிறதெல்லாம் நம்ம மிஸ் பண்ணிட்டோம்னா. அதை நிறையா வரும்போது போகும்போதெல்லாம் பார்க்குறது. அவங்க ஒரு ரோல் மாடல் தான். அதனால தான் நிறைய என்னோட வீடியோலயே நான் சொல்லியிருப்பேன். எங்கள் ஆத்தாவோட இது எல்லாரும் கூட கேட்பாங்க, யார் ஆத்தா ஆத்தா அப்படின்னா. ஆத்தாங்கிறத நாங்கள் அம்மாவை சொல்கிறதில்ல, பாட்டியை தான் நாங்கள் ஆத்தா. நாங்கள் பேசிக் எங்களோட ஊர் திருத்துறைப்பூண்டி. அதாவது அப்பாவோட ஊர் திருத்துறைப்பூண்டி. அங்கே தான் பிறந்து வளர்ந்தது எல்லாமே. பட் நான் பிறந்தது என்னமோ அங்கே தான். அதுக்கப்புறம் எங்கள் அப்பா வேலையோட காரணத்தினால சென்னை வந்ததுனால நாங்கள் எல்லாம் இங்கேயே படித்து வளர்ந்ததெல்லாம் இங்கே தான். கல்யாணம் பண்ணி கொடுத்தது தஞ்சாவூர். ஸோ தஞ்சாவூர்னால அதனால தஞ்சாவூர், திருவாரூர். இப்போ அதாவது நிறைய பேர் கேட்பாங்க நீங்கள் எந்த ஊருன்ட்டு. அதாவது ஒருத்தங்களுக்கு நான் பதில் கொடுத்துருந்தேன். அதாவது பிறந்தது திருத்துறைப்பூண்டி, கல்யாணம் பண்ணி போனது தஞ்சாவூர். ஆனால் பட் வளர்ந்தது இப்போ இருக்கிறது எல்லாமே சென்னை தான். குக்கிங் பற்றி எதுவுமே தெரியாது. ஆமாம், குக்கிங்னாலே பயம், ஓடுற ஒரு கேரக்டர். முதல்ல சமைக்க ஆரம்பிச்சிருப்பீங்கல்ல. இப்போ கல்யாணம் பண்ணி மாமனார் வீட்டுக்கு, மாமியார் வீட்டுக்குலாம் போனா அங்க சமைக்க சொல்லிருப்பாங்க. கல்யாணம் ஆகி உள்ள போன உடனே எங்க மாமியார் சொன்னது பருப்பு சாதம் பண்ணுங்கன்ட்டு.
ஆக்சுவலா பருப்பு சாதங்கிறதோட பொங்கல் தானே பருப்பு சாதம் அப்படின்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். அப்போ வந்து எனக்கு உண்மையிலே காமெடியா இருந்துச்சு. பருப்பு சாதம்னா அது கிடையாது வேற அப்படின்னு. இப்போ இவரோட அண்ணி தான் வந்து என்ன பண்ணாங்க, அவங்க தான் சொல்லி கொடுத்து அவங்களே செஞ்சுட்டு நான் செஞ்ச மாதிரி சும்மா கொண்டு வச்சு இது பண்ணிட்டேன், ஒரு நல்ல பேர் வாங்கணுன்ட்டு. ஆனால் எனக்கு கொஞ்சம் பயமா தான் இருந்துச்சு, அந்த அளவுக்கு சுத்தமா குக்கிங் எனக்கு தெரியாது. அப்ப நீங்க சும்மா கிச்சன்ல நின்னுட்டு இருந்தீங்களா அந்த டைம்ல? கிச்சன்ல அவங்க கூடவே நின்னுட்டு இருந்தேன். அப்ப அவங்க தான் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன்னா ரொம்ப சின்ன பிள்ளை வேற இல்ல, 17 தான் அப்ப, எதுவுமே தெரியாது. அதுக்கப்புறம் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த எல்லாரும் இப்படி எல்லாம் நல்லா சமைக்கிறாங்க அப்படிங்கும்போது எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கும். அதோட இன்னொரு அனுபவம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்டுக்கு சாப்பாடு ஆஃபீஸ்க்கு கட்டி கொடுக்கும்போது தக்காளி சாதம் உப்பள்ளி கொட்டி பண்ணி கொடுத்துட்டேன். நிறைய பாத்தீங்கன்னா இட்லி தான் கொடுப்பேன், ஏன்னா இட்லி ஈஸியான வேலை, அவிச்சு எடுத்துடலாம். ஆமா, அவிச்சு எடுத்துட்டு ஒரு பொடி அதை மாதிரி வச்சு கொடுத்துடலாம். மற்ற அதாவது சாம்பார் அதெல்லாம் கொஞ்சம் லேட்டா கத்துக்கிட்டேன். கொஞ்சம் கொஞ்சமா சமைக்க ஆரம்பிச்சோம். ஸோ உப்பாளிலாம் கொட்டி அந்த அளவுக்கு சாப்பாடுலாம் கொடுத்து சமைக்க ஆரம்பிச்சிருக்கோம்ல. நம்மளோட சாப்பாடு நல்லா இருக்கு, அதாவது ஓரளவுக்கு நம்ம தேறிட்டோம் அப்படிங்கிறது எப்போ நீங்க தெரியும்? இப்போ ஒரு 4 வருஷம் இப்படி ஃப்ரெண்டு, நாங்க ஒரு ஃபிளாட்ல இருந்தோம். அப்ப எல்லாரும் சமைக்கிறதெல்லாம் பார்த்தா அப்போ ரொம்ப எனக்கு வெக்கமா இருக்கும், என்னடா நமக்கு ஒண்ணுமே தெரியல அப்படின்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா எல்லாரும் சமைக்கிறத வச்சு அப்படியே ஒரு இன்ட்ரெஸ்ட் அப்படியே வந்துருச்சு. அப்புறம் அப்படியே நல்லா சமைக்க ஆரம்பிச்சோன்னா அப்புறம் எங்க வீட்டுல அவரே எங்கேயுமே சாப்பிட மாட்டாரு, 12 மணியா இருந்தாலும் வீட்டுக்கு வந்துருவாரு. ஏன்னா எனக்கு பிடிக்கல வெளியில எங்கேயுமே சாப்பிட்றதுன்னு சொல்லுவாரு. நான் தான் சொல்றது, எப்படி இருந்த நீங்க இப்படி ஆயிட்டீங்க அப்படின்னு. சுத்தமா எனக்கு சமைக்க தெரியாது. அப்படி இருந்தேன்னா அப்படியே டோட்டலா அப்படியே சேஞ்ச் ஆயிட்டேன். அப்போ ஒரு இன்ட்ரெஸ்ட் வந்துட்டு, ஏன்னா குக்கிங் தான் நமக்கு மெயின் அப்படிங்கும் போது ஃபுல் அண்ட் ஃபுல் இன்ட்ரெஸ்ட் அதுல வந்து தொட்டு அதே அப்படியே நிறைய அப்படியே கத்துக்கிட்டு ஓரளவுக்கு அப்படியே ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணி கொண்டு வந்தாச்சு. ஆமா, இப்போ வந்து இப்ப நிறைய காம்படிஷன்ஸ்லாம் கூட நான் போறேன். ஆமா, ஏன்னா அதுவும் எனக்கு இன்ட்ரெஸ்ட், அதுதான் மெயினா இன்னும் தூண்ட ஆரம்பிச்சதே என்ன. ஸோ நிறைய இதோட தேடுதல் வந்து நிறைய இருந்துச்சு. இன்னொன்னு என்னங்கன்னா, பெண்கள் வந்து இப்ப 4 சவத்துக்குள்ள இருக்கிறோம், அவங்களோட திறமைகளை வந்து வெளியில கொண்டு வர்றது இந்த மாதிரி காம்படிஷன்ஸ்லாம் கூட ஒரு நல்ல ஒரு வாய்ப்புன்னு சொல்லுவேன். என்னென்ன காம்படிஷன் போயிருக்கீங்க, அதுல என்ன மாதிரியான பிரைஸ்லாம் வின் பண்ணிருக்கீங்கம்மா? இப்போ சென்னையில் வந்து லாஸ்ட் மந்த் ஆகஸ்ட் 3 வந்து ஒரு காம்படிஷன் தான் ஸ்மார்ட் பஜாரில் இது பண்ணோம். அதில் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கினேன். செஃப் தீனு கையால் அவார்டு வாங்கினேன். அது வந்து எனக்கு ரொம்ப பயங்கர ஒரு பெருமையாக இருந்துச்சு. அதுதான் நிறைய நம்ம சமைக்கிறோம் கொள்கிறோம், நம்மளோட சமையல் வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறது ஒரு செஃப் கையால் எனக்கு வந்து ரொம்ப ஆசை. எப்படின்னா இதுக்கப்புறம் தான், ஏன்னா சின்ன வயசில் கல்யாணம் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து ஒருத்தருக்கு ஒரு கனவு இருக்கும் இல்லைங்களா, இன்ஜினியர் ஆகணும், டாக்டர் ஆகணும், அப்படியெல்லாம் இருக்கும்போது ஒரு நல்ல செஃப் ஆகணுங்கிறது இதெல்லாம் வந்ததுக்கப்புறம் எனக்கு ஒரு ஆசை இருந்துச்சு. அதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. ஆனால் ஒரு செஃப் கையால் நம்ம ஒரு பரிசு வாங்கும்போது அது எனக்கு பயங்கர ஒரு ஃபுல்ஃபில். சரி, நம்ம வந்து ஏதோ ஒரு எப்படி சொல்கிறதுனா நம்மளோட சமையலுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கிற மாதிரி ஒரு செஃப் கையால் வாங்கும்போது அவங்க வந்து சரி நல்லா இருக்கிறதோடு தான் நமக்கு கொடுக்குறாங்கன்னு ஒரு பெருமை. அதுக்கு இல்லாமல் கோயம்புத்தூரில் ஒரு காம்படிஷன் போனேன், அதுலேயுமே வந்து ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கினேன். அது வந்து ஃபயர்லெஸ் குக்கிங். அது எனக்கு என்னன்னா, நீங்கள் வந்ததுலேருந்து உங்களை பேச வச்சுட்டே பார்த்துட்டே இருக்கேன். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம், ஏன்னா நாங்கள் வந்தோடனே நீங்கள் இங்கே கண்டிப்பாக இங்கே தான் சாப்பிட்ணுன்னு வேறு சொல்லிட்டீங்க. நானும் ரொம்ப ஹாப்பியாக வந்துட்டேன். உங்கள் சேனலில் நான் அதிகமாக வந்துட்டு இந்த நான்வெஜ் குக்கிங் எல்லாமே நிறையா வந்து பார்ப்பேன். ஸோ அதெல்லாமே சூப்பராக இருக்கும். ஸோ இன்னைக்கு எனக்கு என்ன செஞ்சு தர போகிறீங்க? என்னோட பிரியாணிஸ் வந்து இப்போ சேனல்லே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேமஸாக போயிட்டுருக்கு, ரொம்ப நல்லா ஈஸியாக பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்க. அதை இல்லாமல் இன்னைக்கு என்ன பண்ணியிருக்கேன்னு பார்க்கலாமா? இது வந்து ராஜ்மா இருக்குல்ல, ஆமாம், அதில் வந்து சைவ ஈரல் பெரட்டல். ஓ, சைவத்தில் ஈரல் பெரட்டல், சைவ ஈரல் பெரட்டல். ஓகே. இது வந்து தேங்காய் பால் ரசம், பன்னீர் கீ ரோஸ்ட். நான்வெஜ்ல என்ன சாப்பிடுறீங்களோ அது எல்லாமே வெஜ்ல என்னென்னலாம் சாப்பிடுறீங்களோ அதெல்லாம் வெஜ்ல கொடுக்க போறோம் உங்களுக்கு. சமா, இப்போ நம்ம என்ன சமைக்க போறோம்? திண்டுக்கல் ஸ்டைல் அப்படின்னு சொல்லலாம், தொன்ன பிரியாணி சொல்லலாம். கிட்டத்தட்ட ரெண்டும் நியர்பை வரும். அதனால ஜீரக சம்பா அரிசியில மஷ்ரூம் பிரியாணி பண்ண போறோம். மஷ்ரூம் பிரியாணி இது வந்து எல்லாமே மசாலாஸ், அதாவது இதுதான் இதுக்கு ஸ்பெஷல் பொடி மாதிரி. இது நீங்களே ரெடி பண்ணிடுவீங்க? நானே ரெடி பண்றது. அதுல தான் ஃப்ளேவர் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும். ஓகே ஓகே. இதுல வந்து சின்ன வெங்காயம், இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா, கொத்தமல்லி, புதினா, இதை வந்து ஒரு பேஸ்டா அரைச்சு வச்சிருக்கேன். சமா, ஆக்சுவலா நான் இந்த ஒரு விஷயம் வந்து நான் எல்லா ஃபுட் வ்ளாகர்ஸ்டையுமே கேட்கணும்னு நினைச்ச ஒரு விஷயமா, எல்லாமே கரெக்டா சொல்லிட்டு உப்பு தேவையான அளவு இல்ல, உப்பு எப்படின்னா ஏன் அப்படி சொல்றேன்னா, இப்ப 1 டம்ளர் அப்படி செஞ்சோம்னா அதுக்கு தகுந்த உப்பு போடுறோம். இப்ப 1 கிலோ பண்றோம்னா 1 கிலோக்கு கூட ஓரளவுக்கு சொல்லிடலாம். இப்ப சில பேர் 2 கப்பு பண்ணுவாங்க. இப்ப நான் பண்ண போறது இன்னைக்கு 3 கப்பு. அது நிறைய பேர் வந்து உப்பு கொஞ்சம் தூக்கலா சாப்பிடுவாங்க, ஒரு சிலர் கம்மியா சாப்பிடுவாங்க. அதனாலதான் வந்து
அந்த அளவு சொல்றது எல்லாருக்குமே என்ன தேவைன்னு பாக்குறதுக்காக தான் நம்ம ஃபுட் வ்ளாகர்ஸ் கிட்ட வரோம். ஆனா அவங்க ஜெனரலா உப்பு தேவை ஓரளவுக்கு சொல்றோம். பட் ஒரு சிலருக்கு வந்து மெஷர்மெண்ட் கப்ஸ் இருக்குல்ல, ஒருத்தவங்க வந்து இப்ப 200 கப் அப்படின்னு இருக்கு. ஒரு வீட்டுல அந்த அரிசி இதுல போடுற டம்ளர் பாத்தீங்கன்னா வித்தியாசப்படும். இப்ப அதனால அந்த கப்புக்கு தகுந்த மாதிரி நம்ம அரிசி அந்த உப்பு போட வேண்டியது. ஆமா ஆமா. சொல்லுங்க, இந்த மங்கேஷ் கிச்சன்றது எப்போ ஆரம்பிச்சது, எப்படி ஆரம்பிச்சது? நாங்க வந்து 2020 2020ல. ஆமா 2020ல ஆரம்பிச்சது. ஆரம்பிக்கும் போது பாத்தீங்கன்னா யூடியூப்ங்கிறதே எனக்கு என்னன்னு தெரியாது, உண்மையா சொல்ல போனா. அதான் நிறைய வந்து நான் வந்து ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நான் வீணை வாசிப்பேன். அந்த வீணை இப்ப எடுத்து வைக்காம இருக்கு வெளியில. மியூசிக் தான் நிறைய என்னோட உயிர் மூச்சு மாதிரி, மியூசிக்ல தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருந்தேன். சமையல் நிறைய பிடிக்கும், ஆனா மியூசிக் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருந்தேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு 3 வருஷம் வீணையெல்லாம் நான் கற்றுக்கிட்டேன். வீணையெல்லாம் இப்போ இருக்குது, உள்ளார வச்சுருக்கேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சமையல் நல்லா செய்கிற தொட்டு இந்த பசங்களாம் என்ன பண்ணாங்க, பையனும் அவனோட ஃப்ரெண்டும் சேர்ந்து, ஆண்டி நீங்கள் நல்லா சமைக்கிறீங்க, ஏன் நீங்கள் யூடியூப் ஆரம்பிக்கக்கூடாது அப்படின்னு. இப்படிலாம் ஒன்று இருக்காடா நான் கேட்டேன், ப்ராமிஸாக அதுதான் கேட்டேன். நம்ம சமைக்கிறதெல்லாம் அதில் போடலாமா அப்படின்னு. ஆமாம், இதில் வந்து நீங்கள் என்ன சமைக்கிறீங்களோ அதெல்லாம் யூடியூப்பில் நம்ம போடலாம். அப்போ டெய்லி எல்லாரும் உங்களோட ஃபுட்டு பார்க்கலாம். எனக்கு பயங்கர ஒரு சந்தோஷம். ஓ இது ஒரு நல்ல வாய்ப்பாச்சே நம்ம. சரி ஓகே, நான் என்ன சொன்னேன், சரி நம்ம வந்து பண்ணலாம்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு தேங்காய் பருப்பி அதெல்லாம் நான் பேசுனதை பார்த்தா எல்லாருமே சிரிப்பாங்க. பேச தெரியாது ஆக்சுவலாக, எப்படி பேசணும் என்னன்னு தெரியாது. ஸோ அப்படி தான் ஆரம்பித்தது. ஃபஸ்ட்டு 2020ல் ஆரம்பித்தோம். அப்போ பார்த்தீங்கன்னா வீடியோ தான் நாங்கள் போட்டுட்டு இருந்தோம். ஷார்ட்ஸ் எல்லாம் அப்புறம் வந்தது தான். வீடியோ வந்து போட்டு ஒரு டெய்லி அப்போ பயங்கர ஒரு ஹாப்பியாக இருக்கும், என்ன சமைக்கலாம் என்ன பண்ணுறதுன்ட்டு. அப்படி தான் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணது. இப்போ தான் ஒரு 3 வருஷமாக அப்படியே கொஞ்சம் அப்படியே போயிடுச்சு. இப்போ வந்து இதோட நுணுக்கங்கள்லாம் பையன் ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அவன் நல்லா இப்போ இது பண்ண ஆரம்பிச்சிட்டான் அவனுக்கு. ஸோ அதுலேருந்து அப்படியே அதில் வந்துட்டோம். அதே மாதிரிமா நீங்க பண்ண டிஷ்லயே ரொம்ப பிரபலமான டிஷ், அதாவது சமூக வலைதளங்கள்ல ரொம்ப நல்லா வைரலா போன டிஷ் என்ன சொல்லுவீங்க? மரவள்ளி கிழங்கு. மரவள்ளி கிழங்குல ஒரு சிப்ஸ் போட்டேன். அதுதான் வந்து என்ன ரொம்ப கிட்டத்தட்ட ஒரு 56 மில்லியன் போச்சு. 56 மில்லியன் இன்னும் போயிட்டு இருக்காது. அதுதான் நம்மள நிறைய பேர் அந்த ரெசிபியை பார்த்து காப்பி பண்ணி நாங்களே நிறைய பேருக்கு காப்பி ரைட்ஸ்லாம் கொடுத்தோம். அந்த அளவுக்கு ஆயிடுச்சு. அப்புறம் ஒரு ஸ்டேஜுக்கு போடா அப்படின்னு விட்டுட்டோம். சரி எல்லாம் பார்த்து பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி. சரி பார்த்து பண்றதுக்கு தானே, அவங்க வந்து பார்த்து பண்றது கூட பரவாயில்ல, அவங்களோட இது மாதிரி போட ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க டிஷ் மாதிரி, அவங்களோட டிஷ் மாதிரி அதெல்லாம் நடக்குமாமா? ஆமா கண்டிப்பா, அது மாதிரி அவங்களோட டிஷ் மாதிரி. வேற குக்கிங் சேனல்ல நான் வந்து அந்த கிழங்கு எடுத்துட்டு வந்து காமிச்சிட்டு வருவேன். காமிச்சு அதை கட் பண்றது, அதை மட்டும் கட் பண்ண நான் வந்து கிழங்கு நீங்க வரத மட்டும் கட் பண்ணிட்டு அந்த கிழங்க கட் பண்றது, மத்ததெல்லாம் என்னோட கிச்சன் எல்லாமே பண்ணாங்க. ஆரம்பத்துல கொஞ்சம் நாங்க எல்லாருக்குமே என்ன இப்படி பண்றீங்களே அப்படின்லாம் கேட்டுட்டு இருந்தோம். அப்புறம் விட்டுட்டோம். சரி போ அப்படின்னு. அப்புறம் என்ன பண்றது? இன்ஸ்டாகிராம்ல ஒரு 4 லட்சம் பேர், யூடியூப்ல ஒரு 4 லட்சம் பேர், அவ்வளோ மக்களை வந்து சம்பாதிச்சிருக்கோம். இவ்வளோ ஈவெண்ட்லாம் போறோம், பார்ட்டிசிபேட் பண்றோம், வின் பண்றோம், எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா ஒரு 16 வயசு 17 வயசுல எதுவுமே தெரியாம ஒரு இடத்துக்கு போயிட்டு ஒருத்தவங்க கூட லைஃப் ஸ்பெண்ட் பண்றீங்க, நல்லா போயிட்டு இருக்கு. ஸோ டக்கு நம்மளை விட்டு பிரிகிறாங்க. ஸோ இப்போ நம்ம இவ்வளவு சாதிச்சுட்டு இருக்கோம், இவ்வளவு இது இருக்கும், இதை பாக்குறதுக்கு இல்லையா அப்படின்னு நினைக்கிறேன். ரொம்ப ஃபீல் பண்ணியிருக்கேன். நம்ம வீட்டுக்குள்ளேயே இருக்கு. அவர் வந்து அடிக்கடி சொல்லுவாரு, உனக்கு ஒண்ணுமே தெரியலையே. நிறைய நாள் பாத்தீங்கன்னா பேசும்போதே அவர் சொல்லுவாரு, உனக்கு வந்து என்ன ஒண்ணுமே தெரியல. ஏன்னா 10th ஸ்டாண்டர்ட் முடிக்கும் போது என்ன தெரியும் சொல்லுங்க, சின்ன பிள்ளை தானே. பெருசா வெளி உலகம் அவ்வளவா தெரியாது. அவர் இறக்கும்போது கூட எதுவுமே தெரியாது. அது ஆனா அவருக்கு வந்து ரொம்ப நல்லா வரணும் அப்படிலாம் ஆசைகள் இருக்கு அவருக்கு. அப்பவே பாத்தீங்கன்னா சன் டிவில வந்து விலை என்னன்னு ஒரு ப்ரோக்ராம் போனோம். அப்ப கூட அங்க போய் எனக்கு அவங்க கேட்கற கேள்விக்கு பதில் சொல்ல தெரியல. ஃப்ரெண்டு வந்தாங்கன்னா அவங்களுக்கு விட்டு கொடுத்துட்டேன், சரி அவங்க சொல்லட்டும், அந்த அளவுக்கு தெரியல. ஸோ இப்போ ரீசெண்டா லாஸ்ட் வீக் கூட பையன்கிட்ட சொன்னேன், நம்ம வந்து இப்போ நம்ம நல்லா இருக்கும் போது நம்ம கூட வந்து அவங்க இல்லைன்னு நினைக்கும் போது கஷ்டமா இருக்கு. ஆனா அப்பாவையும் அந்த இடத்துல யோசிச்சு பார்த்திருப்பீங்க. கண்டிப்பா. அதாவது அப்பா வந்து மெயினா இந்த அளவுக்கு நாங்க இருக்கிறோம்னா அது அவருதான். ஏன்னா இப்போ நம்ம ஆக்சுவலா நம்ம கஷ்டப்படுற நேரத்துல நம்ம கூட இருந்து நம்ம எல்லாம் பார்த்திருக்காங்க. இப்போ நான் அவார்ட் வாங்குறேன், கிஃப்ட் வாங்குறேன், நிறைய விஷயங்கள் பண்றேன், நிறைய சாதிக்கிறேன், நிறைய மக்களுக்கு. அப்பாவுக்கு வந்து நான் உடலால நிறைய உழைச்சிருக்கேன். ஏன்னா நான் சம்பாரிச்சு அவருக்கு பைசா எதுவும் கொடுத்தது கிடையாது. இப்போ வந்து நம்ம சம்பாதிக்கிறோம், நமக்கு நிறைய பாராட்டு புகழெல்லாம் வரும்போது இதெல்லாம் பார்க்க வந்து அவங்க இல்லை, அப்பாவும் இல்லை, கணவர் இல்லை, இன்னொன்று வந்து என் தம்பின்னு எனக்கு உயிர்.
அவனும் இல்லைங்கும்போது கஷ்டமா இருக்கு. ஓகே சரி, அழாதீங்கன்னா இப்ப அவங்கள பாத்துட்டு இருப்பாங்களோ, எங்கேயோ இருந்து பாத்துட்டு இருக்கும்போது சந்தோஷப்பட்டு இருப்பாங்களா? சரி எதுவுமே தெரியாதுன்னு நினைச்சோம், ஆனா இவ்வளவு மக்களை சம்பாதிச்சு வச்சிருக்காங்க, இவ்வளவு ரசிகர்களை. இப்ப நிறைய பேருமே வந்துட்டு எங்க ஃபேமிலியிலே எல்லாருமே சொல்றாங்க, ரொம்ப செல்லமா வளர்ந்த பொண்ணு, ஃபர்ஸ்ட் பொண்ணு, எந்த வேலையுமே எங்க சித்திலாம் அடிக்கடி சொல்லுவாங்க, டம்ளர்லாம் எங்க நிக்கிறாங்களோ அங்க கொண்டு கொடுப்பேன், அந்த அளவுக்கு வேலையெல்லாம் செய்ய தெரியாது. அப்படி இருக்கிற நீ இந்த அளவுக்கு நீ வந்து சமையல்ல வந்து திறமையா வந்து நிறைய இருக்கு, இன்னும் நிறைய இருக்கு கத்துக்கிறது வந்து கொஞ்சம் தான். இப்போ வந்து நான் இந்த அளவுக்கு வந்திருக்கேன் அப்படிங்கிறது சந்தோஷம். பட் இன்னும் நிறைய இருக்கு, கத்துக்க வேண்டியது நிறைய இருக்கு. எனக்கு அதுல ஒரு ஆர்வம். ஏன்னா சமையல்ல வந்து தொட்டு நிறைய ஊர் ஃபுட்டு அது மாதிரி எல்லாம் நம்ம கத்துக்கிட்டு வரப்போற வீடியோஸ்லாம் அந்த மாதிரி வந்து மக்கள் அவங்க எந்தெந்த ஃபுட்டு எந்தெந்த ஊர் ஃபுட்டெல்லாம் கேட்குறாங்க, நிறைய ஃபுட்டு வெளியூர் ஃபுட்டெல்லாம் போடுறேன், அது மாதிரி நம்ம வந்து போடணுங்கிறது எனக்கு ரொம்ப ஆசை. ஒரு சிங்கிள் உமனா ஒரு சிங்கிள் பேரண்டா இருக்கிறது எவ்வளவு கஷ்டம்ன்றது நான் நிறைய பேர் இன்டர்வியூ பண்ணியிருக்கேன், அவங்களாம் சொல்லும் போதே தெரியும். ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு சிங்கிள் பேரண்டா நீங்க 2 பசங்களை வளர்த்து ஆளாக்கி இப்போ நீங்க உங்களோட திறமையை வந்து காமிச்சிட்டு இருக்குது. எப்படின்னா திறமையை காமிக்கிறதுக்கு வயசு முக்கியம் இல்லைன்றதுக்கு ஒரு முன் உதாரணமா நீங்க வந்து இங்க நிக்கிறீங்க. ஸோ நிறைய விஷயங்கள் நீங்க இன்னமும் பண்ணணும், இன்னும் நிறைய விஷயங்கள் நீங்க சாதிக்கணும். நீங்க யாரெல்லாம் மிஸ் பண்றீங்களோ அவங்க எல்லாரோட ஆசீர்வாதமும் உங்களுக்கு மேல இருந்து கிடைச்சிக்கிட்டே தான் இருக்கும். அவங்க எல்லாரும் உங்களை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. இப்போ என்ன மாதிரி நிறைய பேர் வந்து உங்களை வந்து இன்ஸ்பிரேஷனா எடுத்து உங்களோட வீடியோஸ் எல்லாம் பார்த்து சமைக்கிறப்போ நீங்க இதை வந்து இன்னும் நிறைய விஷயங்கள் சாதிக்கணும், நிறைய பண்ணணும்னு சொல்லிட்டு. எனக்கு இன்னொன்று வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸும் எல்லாருமே ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு என் கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் வந்து நிறைய பேர் இருக்காங்க. இப்போ ஒரு பேரை சொன்னால் இன்னொருத்தர சொல்ற மாதிரி இருக்கும். எல்லாருமே எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருப்பாங்க. உங்களுக்கும் நான் நன்றி சொல்லிக்கிறேன். இது மாதிரி வந்து உங்களோட டைமை ஸ்பெண்ட் பண்ணி என்னை வந்து பேட்டி எடுத்ததுக்கு உங்கள் டீம் அத்தனை பேருக்கும் என்னோட நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப ரொம்ப நன்றிம்மா. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.